வணக்கம் நண்பர்களே. நான் உங்க கிச்சா பேசுறேன். ரொம்ப சின்னவரா இருக்காரே, இவர்கிட்ட எப்படி எங்க பிரச்சனைய சொல்றது? அதுக்கு ஆலோசனை எப்படி கேட்கறது? இதெல்லாம் சரி வராதுன்னு தோணித்து. அதனால வெளியில வந்துட்டோம் அப்படின்னு ஒரு தம்பதி சொல்றா. மகா பெரியவா இளம் வயதுல இருக்கும்போது ரொம்ப தொலைவில் இருந்து பார்க்கறச்ச பாலகனா தெரிகிற பரமாச்சாரியா அவர் முன்னால வந்து நின்னாதான் அவர் பாலகன் இல்ல, பரமேஸ்வரன், பரமேஸ்வரனே அப்படிங்கிறது புரியும். ஒரு மிக சுவாரஸ்யமான சம்பவம். அந்த சம்பவத்துடைய ஒரு சுருக்கமான ஒரு பகுதி, அதை பற்றினது தான் இந்த பதிவு. அந்த சம்பவம் பற்றி மேலும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மகா பெரியவா சந்நியாசம் ஏத்துண்டு ஆச்சாரியாலா பீடம் ஏத்துண்டு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்போ ஆச்சாரியாளுக்கு சின்ன வயசு. அவரோட மகிமையெல்லாம் பலருக்கும் புரியாத காலகட்டம். மடத்துக்கு புதுசா வர்ற பக்தர்கள் பலர் ஆச்சாரியா இவ்வளோ சின்னவரா இருக்காரே, இவர்கிட்ட நம்ம பிரச்சனைய சொல்லலாமா வேண்டாமான்னு தயங்குவது உண்டு. வேதம் புராணங்கள்ல சந்தேகம் கேட்க வரவாளா இருந்தா இவருக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்குமோ, கேட்கலாமோன்னு தயங்கி நிற்பா. சிலர் இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்கிட்ட எதுக்கு நம்ம குறைய சொல்லணும்னு அப்படியே திரும்பி போயிடலாம்னு நினைக்கிறதும் உண்டு. ஒரு தரம் மகா பெரியவா முன்னால வந்து நின்னுட்டான்னா அவளோட எல்லா சந்தேகமும் போயிடும். உதிக்கிறப்போ சூரியன் பால சூரியனா தானே இருக்கும். அது உச்சியில ஏறினதுக்கு அப்புறம்தான் அதோட உக்ரகம் தெரியுன்ற மாதிரி தொலைவுல இருந்து பார்க்கறச்ச பாலகனா தெரிகிற பரமாச்சாரியா அவர் முன்னால வந்து நின்னுட்டோம்னா அவர் பாலகன் இல்லை, பரமேஸ்வரனே அப்படிங்கிறது புரியும். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் ஒரு நாள் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணுறதுக்காக நிறைய பேர் மடத்துக்கு வந்திருந்தா. அவளில் வெளியூர்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு க்ஷேத்ராடனம் வந்த பக்தர் கூட்டம் ஒன்றும் இருந்தது. காமாட்சியை தரிசனம் பண்ண வந்த அவள்லாம் இங்கே ஆச்சாரியா இருக்கான்னு தெரிஞ்சதும் அவரையும் தரிசனம் பண்ணலாம்னு வந்திருந்தா. வந்தவாளில் பலர் ஆச்சாரியாவை தரிசனம் பண்ணுறது இதுதான் முதல் தரம். ஏற்கனவே வந்திருந்தவா ஆச்சாரியாலோட பெருமையை வராதவாளுக்கு சொல்லின்னு இருந்தா. அதையெல்லாம் கேட்டுண்டு எல்லாரும் வரிசையாக வந்து மகா பெரியவாளை நமஸ்காரம் செஞ்சு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு புறப்பட்டு இருந்தா. அப்போ அந்த கூட்டத்தோடு வந்திருந்த ஒரு தம்பதி மட்டும் வரிசையிலேருந்து பாதியிலேயே திரும்பி வெளியில போய் நின்றுட்டா. அவ கூட வந்தவா எல்லாரும் மகா பெரியவாளை தரிசனம் பண்ணி பிரசாதம் வாங்கிட்டு வெளியில வந்ததுமே ஆச்சாரியால நீங்க ஏன் தரிசனம் பண்ண வரல அப்படின்னு அவகிட்ட கேட்டா. இங்க மடத்துல ஆச்சாரியா இருக்காருன்னதும் அவர்கிட்ட எங்க பிரச்சனை ஒன்ன சொல்லி அதுக்கு பரிகாரம் ஏதுன்னு இருக்கான்னு கேட்கலாம்னு நினைச்சுட்டு தான் வந்தோம். இங்க வந்து பார்த்தா அவர் ரொம்ப சின்னவரா இருக்கார். இவர்கிட்ட எப்படி எங்க பிரச்சனைய சொல்றது, அதுக்கு ஆலோசனை எப்படி கேட்கறது, இதெல்லாம் சரி வராதுன்னு தோணித்து. அதனால வெளில வந்துட்டோம். அவ இப்படி சொல்லிட்டு இருந்த சமயத்திலேயே ஆச்சாரியாலோட அணுக்க தொண்டர் அங்க வந்தார். இங்கே தீராத வைத்த வலியால தவிக்கிற ஒரு மாமி வந்திருக்காளாமே, அவ யாரு, அவளை ஆச்சாரியா அழைச்சுட்டு வர சொன்னார் அப்படின்னார். அதை கேட்டதுதான் தாமதம். அப்படியே பதறி போயிட்டா அந்த தம்பதி. அந்த மாமி கொஞ்சம் தயக்கத்தோட எனக்கு தான் வைத்த வலி என்று வார்த்தைகளை முடிக்காமல் இழுக்க அந்த தொண்டர் அவசரமா அவளை கூட்டிட்டு போனார். மகா பெரியவா முன்னாடி போய் நின்னா அந்த தம்பதி. இவர் எப்படி என்னோட வைத்த வலியை தெரிஞ்சுண்டார் அப்படிங்கிற மாதிரியான ஆச்சரியம் அந்த மாமி முகத்துல பட்டவர்த்தனமா தெரிஞ்சுது. என்ன அடிவயத்தை பெசராப்புல வலிக்கிறதா? டாக்டர் எல்லாம் அல்சர் ரொம்ப அதிகமாயிடுத்து, தீவிரமா சிகிச்சை பண்ணியாகணும்னு சொல்றாளா அப்படின்னு மகா பெரியவா அவகிட்ட கேட்டுண்டே சாத்துக்குடி பழம் ஒன்ன எடுத்து கையில வச்சு உருட்டின்டே இருந்தார். அந்த தம்பதி சொன்னா, ஆமா, நேரத்துக்கு சாப்பிடாததால வயிற்றுல அமிலம் அரிச்சு புண்ணாயிடுத்தான், குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம்னு சொல்றா டாக்டர்லாம், அடிக்கடி தாங்க முடியாம வலிக்கிறது அப்படின்னு சொல்லும் போதே அந்த வலி தாங்காம அந்த அம்மாவோட கண்ணுலேருந்து ஜலம் வழிய தொடங்கித்து. மகா பெரியவா தான் கையில வச்சு உருட்டின் இருந்த சாத்துக்குடிய சட்டுன்னு அந்த மாமியோட ஆத்துக்காரர்கிட்ட கொடுத்தார். அதை உடனே உரிச்சு கொடு அப்படின்னு கட்டளை இடுற மாதிரி சொன்னார். ஏதோ ஒரு உத்வேகத்துல அவரும் அந்த பழத்தை உரிச்சு ஆத்துக்காரிக்கு கொடுத்தார். தாங்க முடியாத வைத்த வலியில தவிச்சுட்டு இருந்த அந்த மாமி ஒவ்வொரு சுளையா வாங்கி ஏதோ குழந்தை சாப்பிட்ற மாதிரி
சாப்பிட்டு முடிச்சா. இத்தனையும் ஒரு சில நிமிஷத்திலேயே நடந்துடுது. அதுக்கப்புறம் நடந்தது தான் பேரதிசயம். அது வரைக்கும் வலியால துடிச்சுட்டு இருந்த அந்த மாமி இது வரைக்கும் வலிச்சதெல்லாம் கனவா நனவாங்கிற மாதிரி ரொம்பவே சந்தோஷமா பேச ஆரம்பிச்சிட்டா. இது வரைக்கும் என்னை வாட்டின் இருந்த வலி போன இடம் தெரியல. சாதாரணமா இந்த வலி வந்துட்டா 2-3 மணி நேரமாவது என்னை வாட்டி வதச்சிடும். மருந்து எடுத்துட்டாலும் அது வேலை செய்யற வரைக்கும் சகிச்சுட்டு தான் இருக்கணும். ஆனா இப்ப ரொம்பவே ஆச்சரியமா எனக்கு அந்த வலி போன இடமே தெரியல. ஆச்சாரியா தந்த பழத்தோட முதல் சுளைய தின்னதுமே என்னோட வலி குறைய ஆரம்பிச்சிடுது. முழுசா தின்னு முடிச்சதும் எனக்கா வலிங்கிற மாதிரி பூரணமா நிவர்த்தி ஆயிடுத்து. வார்த்தைகள் நெகிழ கண் கசிய சொன்னார் அந்த மாமி. நின்னுட்டு இருந்த மாமியோட ஆத்துக்காரர் மாமி சொல்லி முடிச்ச மறுகணமே அப்படியே சாஷ்டாங்கமா மகாபெரிவா திருவடியில விழுந்தார். எங்களை மன்னிச்சிடுங்கோ, இவ்வளோ சின்னவரா இருக்கலேன்னு நாங்க சந்தேகப்பட்டுட்டோம். ஆனா நாங்க சொல்லாமலே என் ஆத்துக்காரியோட பிரச்சனையை தெரிஞ்சுண்டு அது போகிறதுக்கு மருந்தாட்டம் ஒரு கனியை பிரசாதமா தந்து எங்க கண்ணை திறந்துட்டேல் அப்படின்னு தழுதழுப்பா சொன்னார். மௌனமா ஒரு புன்னகையை மட்டும் பதிலாக்கி அந்த பெண்மணி கிட்ட கொஞ்சம் குங்கும பிரசாதத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார் மகாபெரியவா. அந்த பெண்மணிக்கு தீராத வைத்த வலின்னு ஆச்சாரியாளுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? அதிசயம்னா அதை விட பேரதிசயம் ஒரே ஒரு சாத்துக்குடியை தந்து அவளோட வியாதியை போக்குனது. இதெல்லாம் சாட்சாத் அந்த பரமேஸ்வரனோட அம்சமான மகாபெரியவாளோட லீலை இல்லாம வேற என்ன? ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி அன்பர்களே.